ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கங்கா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலை என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சென்னையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க, வெல் செட்டில்டு ஃபேமிலின்னு சொன்னாங்க. ஸோ இவங்களுடைய அண்ணா வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறதாகவும், ஸோ இவங்க வந்து பிஇ முடிச்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் தாங்க பண்ணிக்கிட்டாங்க. பட் இவங்களுடைய கணவர் வந்து வேறொரு பெண்ணோட அஃபையரில் இருந்ததுனால இவங்க வேணாலும் டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தனிமையில் வசிக்கிறதுனால இப்போ இவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க இவங்களுக்கு மறுமணம் பண்ண தான் முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியிருக்கும் குழந்தைங்க இல்லாதவராக வேணுங்க. இவங்களுடைய மாதிரியே இன்ஜினியரிங் லைனில் இருந்தாலும் ஓகே, இல்லை வேறு ஏதாவது நல்ல போஸ்டிங்கில் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவது இருக்கணும்னு, சொந்த வீடு மட்டமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீவித்யா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியிலே இருந்தாலும் ஓகே, கிடைக்காத பட்சத்தில் வேறு எந்த ஜாதியாக இருந்தாலும் உங்களுக்கு சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. பெங்களூரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து விருதுநகர்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா விருதுநகரை சார்ந்தவங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியிருக்க முதல் வரனாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து திருமணம் நிச்சயிக்கப்பட்டு ஏதோ சில காரணங்களால் வந்து திருமணம் தடையாயிட்டதுனாலோ இதுக்கப்புறம் வரவங்களாம் வந்து தட்டி போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவு முதல் வரனாக எதிர்பார்க்குறாங்க. கிடைக்காத பட்சத்தில் மனைவியோ குழந்தையோ இல்லாத மறுவரன் எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஸோ மணமகன் வந்து ஓரளவு படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு டிகிரி முடிச்சிருக்கணுங்க. ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும். ஓரளவு வசதியாக இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இதுபோன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.